டிரைவர் ஒரு கேவலமான ஒரு டிரைவர் மலையில போய் நிறுத்திட்டாரு. இவ்வளவு லோட வந்து வண்டி இழுக்கல முதல்ல. இல்ல இது கொடைக்கானல். கொடைக்கானல் நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள லேக்ல இருக்கோம். கரெக்டா தெளிவா பேசுறதுனால அருமையா இருக்குமா. வாவ், இங்க கொண்டு இந்த ஆண்டி வாழ்க. என்னப்பா ஒயிட் கலர்ல பெட்ஷீட் விரிச்சு வச்சிருக்கீங்க? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன தெரிகிறது? கம்பி வச்சு உள்ள போயிடுவோம் போல இருக்குது. வெல்கம் பேக். இது எங்களுடைய கொடைக்கானல் டிராவல் வீடியோ வித் ஃபேமிலி. ஸோ நீங்களும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஹலோ மக்களே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கொடைக்கானல் போட் ஹவுஸ். அதுல வந்து நாங்க எல்லாருமே எங்களோட உயிரை காப்பாற்ற லைஃப் ஜாக்கெட் போட்டு போட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொடைக்கானல் லேக் என்னோட ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக வேற சைட் சீயிங் தான் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் டிரைவர் ஒரு சம்பவம் பண்ணாரு. அதனால பிளான்ல ஒரு சேஞ்ச். அண்ட் அந்த என்ன சம்பவம்ன்றது போக போக இந்த வீடியோல பாருங்க. ஓரியோ ஐஸ், கொடைக்கானல்ல ஐஸ், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம்ஸ். அப்ப நீங்க ரெண்டு ஐஸ்கிரீம்ஸ். எத்தனை பேர் சார்? 6. காலக்கு தெரியுங்க. அப்போ இங்க இப்படி திரும்பி ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் கேமரா பார்த்து ஹாய் சொல்லுங்க. இல்ல இது கொடைக்கானல். கொடைக்கானல் நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள லேக்ல இருக்கோம். கரெக்டா தெளிவா பேசுறதுனால அதுல எல்லாரும் இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குடிச்சோம். இது வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. என்ன வச்சிருக்காங்க? ஃபவுண்டைன், வேற லெவல் ஃபவுண்டைன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். தண்ணியில நாங்க மட்டும் தான் இருக்கோம், யாரும் வரல. இது ஒரு ஷார்ட் டேர்ம் சீசன் சொல்றாங்க. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எல்லாரும் வருவாங்களாம். தெரியாம வந்து மாட்டேன். அந்த அளவுக்கு ரஷ் இல்ல. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ஷார்ட் டேர்ம் சீசன் தான். பட் ஸ்டில் வந்து நாங்கள் வந்த டைம்ல ரஷ்ஷே இல்லை. டிக்கெட் கவுண்டர்ல ரஷ் இல்லை. அண்ட் லேக்கை சுற்றி பார்த்தாலும் அவ்வளோவா யாருமே இல்லை. ஸோ ஆஃப்டர் த போட்டிங் இப்போ நம்ம வந்து ஜூஸ் கடைக்கு வந்துருக்கோம். இங்க வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறானா அவனுக்கு நெஞ்செழுத்து அதிகம் தான். இருந்தாலும் நம்ம ஐஸ்கிரீமே சாப்பிட்டோம். ஜூஸ் இந்த பெரிய விஷயமா? ஐஸ்கிரீம் ஓகே. இப்போ ஜூஸ் குடிக்க போறோம். ஒரு லெமன் சால்ட் அண்ட் ஸ்வீட் கொஞ்சம் ஐஸ் இருக்கும். இவன் மூஞ்சில கொஞ்சம் சுட் பண்ணி ஊற்றி விடுவோம். ஐஸ் கட்டிக்காரன் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கத்திட்ட மொத்த வீட்டையும் இறங்கி 2 ஜூஸ் போட்டுருக்காரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. தள்ளிவா டேய் தள்ளிவாடா. செம்ம டேஸ்டா இருக்கு. அதுல இன்னொரு சூப்பரா போட்டு அப்படியா? நான் திருப்பி நாளைக்கு வந்து குடிக்கிறேன். உங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. டிரைவர் ஒரு கேவலமான ஒரு டிரைவர் மலையில போய் நிறுத்திட்டாரு. இவ்வளவு லோட வந்து வண்டி இழுக்கல முதல்ல. எத்தனை லோடு அது வண்டிக்கு லோடு காட்ட பின்னாடி மட்டுமே ஒரு 400 கிலோ உட்கார்ந்து லோடு நாங்க வண்டி இழுக்கல. வண்டி ஓட்ட தெரியல ஸ்லோப்ல. நீங்களே இறங்கணும், ஓட்ட முடிச்சிருக்கா? வண்டியை போட்டு வண்டிக்காக வெயிட்டிங் ஹையர் பண்ணிருக்கோம். ஹையர் பண்ண வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடியல வரல. இந்த வண்டியில ஏறாது. இதுல ப்ராப்ளம். நானும் இதே மாதிரி தான் பார்த்துருக்கேன். தம்பி சேஸ்ரா இதுக்கு சியர்ஸ்ன்னு பாக்குறீங்களா? நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவம் பண்ணோம் அப்படின்ட்டு அது இந்த இடம் தான். ஏன்னா இந்த ரோடு ரொம்ப ஸ்லோப்பியாவும் ரொம்ப டிராபிக்காவும் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவரால ஏற முடியல. நாங்களும் இங்கதான் திரும்பி வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த மாதிரியான இடங்கள்ல தான் மேல ஏறணும். போட்ல ஏறுறவங்க நிறைய பேருக்கு சரியா ஓட்ட தெரியல. அது என்ன மாதிரி அவங்களாம் ரிட்டர்ன் போறாங்க. பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தர் ரிட்டர்ன் போனாரு. சரி வாங்க, இப்ப நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த மூவேர் பாயிண்ட்.
எல்லாம் இங்க பாருங்க எப்படி இருக்கு. எப்பா என்னப்பா ஒயிட் கலர்ல பெட்ஷீட் விரிச்சு வச்சிருக்கீங்க, வேற லெவல்ல இருக்கு. அங்க ஒரு ஃபால்ஸ் வந்து பார்த்தா மூவ் ஆகுதுப்பா கிளவுட்ஸ். ஆக்சுவலா இப்ப நம்ம இங்க பார்த்தா மூவேர் பாயிண்ட்னு சொல்லிட்டு அது ஒரு பெஸ்ட் வியூ இதுதான். செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே அந்த ஒயிட் கலர்ல அந்த மேகம் ஒரு பெட்ஷீட் வச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா நம்ம நார்மல் டேஸ்ல மேகத்துக்கு கீழே இருப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேகத்துக்கு மேல நாங்க இருக்கோம். வேற லெவலில் இருக்கு. அப்படியே கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் பண்ணினா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருக்கோம் நாளைக்கு அந்த ஃபால்ஸுக்கு போகலான்னு ட்ரை பண்ணலான்னு ஃபால்ஸுக்கு நீங்க போறீங்க. ஒரே ஃபால்ஸ் கூட இருந்தா ஆனா சீனரி வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி ஹெவன் ஹெவன். ஓகே போதும் அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வழி விடுங்க முடிஞ்சிச்சு. இதுதான் இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல தான் எல்லாரும் பார்க்கணும். இந்த குளிர்க்கும் வெயிலுக்கும் இந்த குளிர் அவ்வளோ அருமையா இருக்கு தெரியுமா. வாவ் இந்த கொண்டு இந்த ஆண்டி வாழ்க. ஓன் வெஹிக்கிள்க்கும் ஹையர்ட் வெஹிக்கிள்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் நமக்கு இஷ்டப்படி எங்கே வேணால் போகலாம், எவ்வளோ நேரம் வேணால் ஸ்டே பண்ணலாம். ஆனால் வந்து ஹையர்ட்னா அவங்க அந்த ஏரியா எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத அவங்களே கரெக்டாக பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அண்ட் நமக்கு பார்க்கிங் தேடணுன்ற அவசியம் கிடையாது. காரை விட்டு இறங்கணுமா, உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இருக்கலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர்ட் வெஹிக்கிள் வந்து பெஸ்ட்டுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். இது எங்களுடைய ஒப்பீனியன். இப்படி ஒரு இயற்கை அழகை பார்க்கும்போது நமக்கு ஒரு கவிதை தான் ஞாபகம் வரும். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. எஸ், நம்ம குணா கேவ்ஸ் தான் வந்திருக்கோம். ஆஸ் பர் மித்தாலஜி இங்க தான் பாண்டவாஸ் ஸ்டே பண்ணி குக் பண்ணதா சொல்றாங்க. ஆனா குணா மூவி எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு பேர் குணா கேவ்ஸ் ஆயிடுச்சு. அது மனிதக்கா அந்த படம் எடுத்துறீங்களா நீ? ஆமா அதனால தான் பேரே இதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்க வந்து வீடியோ எடுக்கறவங்க வந்து உள்ள குதிச்சு எல்லாம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன தெரிகிறது? கம்பி வச்சு உள்ள போயிடுவோம் போல இருக்கு. சாதாரண ஒரு கேவ் எல்லாரும் வந்து பார்த்து உள்ள எல்லாம் போயிருந்தாங்க. அந்த படத்துக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்தினதுக்கு அப்புறம் குணா கேவ் மாறிடுச்சு. பார்த்துட்டு குணா கேவோட பாயிண்ட் வேற லெவல்ல இருக்கு. மிஸ்ட் சீனியர் இருக்கு. ஸோ இந்த லைட்டா மங்கீஸ் பய கொஞ்சம் அதிகமா இருக்கு. கேப்பா வச்சுங்க போனோம். ஆமா எவ்ரிபடி மங்கி வந்து கூட்ட மட்டும் இல்ல, கையில இருக்கிற செல்போனே அது வந்து லைட்டா நம்ம கிட்ட இருந்து கிராப் பண்ண பாக்குது. ஸோ கொஞ்சம் உஷாரா வச்சுங்க. இவ்வளவு நேரம் இங்க ஒரு மங்கி இருந்தது, எங்களால உள்ளே வர முடியாம பிளாக் பண்ணி வச்சிருந்தது. இப்ப அவன் காணோம். இவன் சரியான சோத்து மூட்டை நான் அப்பவே சொன்னேன்ல. எந்த சைட் சீயிங் போனாலும் அங்க இருக்கிற கடையில தான் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்பதானே எனர்ஜியா சுத்தி பார்க்க முடியும். அடுத்து நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்லணும்னு அவசியம் கூட இல்ல, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். இது ஒரு செம கூலான என்வாயன்மெண்ட். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதோ இவங்கள மாதிரி மங்கி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் வந்துரும். இவ்வளவு நேரம் தள்ளி வாங்க மங்கி இருக்கு. இவ்வளவு நேரம் எல்லா இடத்துக்கும் போன டிக்கெட் வாங்கணும். ஆனா இங்க மட்டும் டிக்கெட் வாங்கல. ஏங்க இது சூசைட் பாயிண்ட். நீங்க டைரக்டா டிக்கெட் வாங்கிக்கலாம். சூசைட் பாயிண்ட் டைரக்ட் டிக்கெட் டு ஹெவன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. மங்கில இப்ப எவன் தான் இருக்கு. ஆனா பார்க்கவே எவன் மாத்தா இருக்கு. கொஞ்சம் அப்படியே கட்டுங்கடா. ஏய் போடா அப்பதான் கண்டுறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? இந்த பிளேசஸ் தான் நாங்க டே 1ல கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் டே நாங்க எங்க போறோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து பாருங்க. எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்க வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.